வணக்கம். இன்றைக்கி நம்ம சப்பாத்திக்கு ரொம்பவே சூட்டபிளான ஒரு அருமையான கிரேவி ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு முதல்ல நம்ம மூக்கடலையை வேக வச்சு எடுத்துக்கலாம். 2 கைப்பிடி அளவுக்கு மூக்கடலையை ஒரு 8 மணி நேரம் தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு, இப்போ அந்த ஊற வச்ச தண்ணியோடு சேர்த்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீள்வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பெரிய துண்டு இஞ்சி, 6 பல் பூண்டு இது கூட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்ல ஒரு ப்ரௌன் கலருக்கு வதங்கணும். தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பண்ண போகிற இந்த கிரேவி பார்த்திங்கன்னா அசல் நம்ம ஹோட்டலில் வாங்குகிற மாதிரியே இருக்கும். ஒரு பாதி அளவுக்கு வெங்காயம் வதங்கின பிறகு 1 ஸ்பூன் சர்க்கரையும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். சர்க்கரை சேர்த்து நம்ம வெங்காயத்தை வதக்கும் போது நல்ல ஒரு பொன்னிறமாக மாறி வரும். அதே சமயத்தில் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும். இந்தளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டு நல்ல மிக்சியில் ஸ்மூத்தான விழுதாக அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயம் அரைக்கும்போது 2 ஸ்பூன் தண்ணி சேர்த்தே அரைச்சிக்கலாம். அப்போ தான் நமக்கு நல்ல ஒரு ஸ்மூத்தான டெக்ஸ்சர் கிடைக்கும். அடுத்து இப்போ இதே பேனில் 1 ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். வெண்ணெய் கொஞ்சம் உருகின பிறகு பட்டை, லவங்கம், 2 ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை போட்டு தாளிச்சிக்கலாம். கொஞ்சமாக பேபி கார்னையும் கொஞ்சமாக பன்னீரையும் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த மசாலா நல்லா வறுபட்ட பிறகு பேபி கார்னையும் பன்னீரையும் சேர்த்து நல்லா வெண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கலாம். அடுத்து இதில் 1.5 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம வெண்ணெய் சேர்த்துருக்கிறதுனால காரம் கொஞ்சம் தூக்கலாக சேர்த்தா தான் கரெக்டாக இருக்கும். தனி மிளகாய் தூளையும் எண்ணெயிலே சேர்த்து இது மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். அடுப்பை இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு கலர் மாறிடும். அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கணும். இப்போ அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த வெங்காய விழுதை இது கூட சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். ஒரு பெரிய சைஸ் பழுத்த தக்காளியை மிக்சியில் நல்ல ஒரு ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் இது கூட சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இந்த கிரேவிக்கு நம்ம வெங்காயம் அதிகமாகவும் தக்காளி ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்தோம்னா நல்ல டேஸ்டியாக இருக்கும். புளிப்பு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பேலன்ஸ்டாக இருக்கும். ரொம்ப புளிப்பாக இல்லாமல் பேலன்ஸ்டாக இருக்கும். வெங்காயம் தக்காளியோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துருக்க அந்த மூக்கடலையை இது கூட சேர்த்துக்கலாம். வேக வச்ச தண்ணியும் இது கூட சேர்த்துக்கலாம். கிரேவிக்கு தேவையான தண்ணி சேர்த்துட்டு 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் நல்ல பொடி பண்ணி எடுத்துருக்க கசூரி மேத்தி, 1 ஸ்பூன் சீரகத்தூள், 2 ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் இது சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இந்த கிரேவி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க விடலாம்.
உப்பு செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்ட இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். டெய்லி சப்பாத்தி பண்ணிவிட்டு கிரேவி என்ன பண்ணுறதுன்றது கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் இதே மெத்தடை பயன்படுத்தி நம்ம தனித்தனியாக பேபிகார்ன், மஷ்ரூம், பன்னீர், மூக்கடலை இது மாதிரியும் பண்ணலாம். இல்லைன்னா ஒரு நாளைக்கு இது மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்தும் பண்ணலாம். இந்த கிரேவி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அசல் நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். கிரேவி நல்லா கொதித்து நமக்கு தேவையான அளவு கன்சிஸ்டன்சி வந்த பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்ல சூட்டிலே இருக்கட்டும். இது மாதிரி வெண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடும். ரொம்பவே வாசனையான ரொம்பவே டேஸ்டியான கிரேவி ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்தி பூரிக்கெல்லாம் இது ரொம்பவே நல்ல மேட்ச் ஆகும். நான்க்கும் ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.